வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு விளக்கமான பதிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்கு இயற்கையாக குரு கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் ஆதிபத்திய ரீதியிலாக இவங்களுக்கும் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், ஆதிபத்திய பாவி அப்படின்னு சொல்லலாம். இது 3-12 எண்ணிக்கைக்கு அடிப்படையாக மகரத்திலிருந்து வரக்கூடியது. இயற்கையாக குருவினுடைய வீடுகள். மீனத்தினுடைய குரு இவர்களுக்கு 3ஆம் வீடு. 3 என்று சொன்னாலே 2 முறை 8ஆம் வீட்டிற்குடைய எண்ணிக்கையை கொடுக்கும். 12 என்று சொல்வதும் ஒரு விரயஸ்தானம், மறைவு தோஷம் பெற்ற ஒரு வீடு. இந்த ஆதிபத்திய ரீதியில் வரக்கூடிய குரு கிரகம் எப்படி துலாம் ராசிக்கு ஒரு அசுப கிரகமாக இவங்களுக்கு ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறாரோ, அதே போல மகரத்திற்கும் ஆதிபத்திய தோஷத்தை 2 வகையிலையுமே அவர் அந்த ஒரு ஆதிபத்தியத்திற்கு ஒரு நன்மை கொடுக்காத ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு கிரகம் இப்பொழுது மாறக்கூடிய பலன்கள் என்ன செய்ய போகிறது, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏனென்றால் சில ராசிகளுக்கு ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய சுபராக இருப்பார். இப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு 9ஆம் வீட்டிற்குடையவரும் ஒரு 12ஆம் வீட்டுக்குடையவருமாக இந்த குரு இருப்பார். ஸோ பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதியாக வந்தாலும் ஒரு லாபாதிபதியாக இருப்பார். பொருளாதாரத்தில் நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது போல ஒருவருக்கும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த குரு கிரகம் இந்த துலாம் ராசிக்குமே ஒரு கம்ப்ளீட்டான 2 ஆதிபத்தியத்தையுமே ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலை. அதே போல தான் மகரத்திற்கும். ஸோ இப்பொழுது இந்த பலன்களை நம்ம எந்த வகையில் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு குரு கிரகம் மகர ராசிக்கு 5லிருந்து ரிஷபத்திலிருந்து 6ஆம் வீடாகிய மிதுனத்திற்கு மாறப்போகிறார். ஸோ இப்பொழுது ஆதிபத்திய பலன்களை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டிற்குடைய கிரகம் இத்தனை நாட்களாக 5ஆம் வீட்டில் இருந்தார். 3ல் இருந்த ஒரு கிரகம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல சுப வீடாக அமர்ந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, புத்திரஸ்தானத்திற்கு, ஒரு குழந்தைகளுக்கு நல்ல லாபம், பூர்வீகத்திற்கு ஒரு பிரயாணம், இது போன்ற மனதில் சில நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருப்பார். முயற்சிகளை எல்லாத்திற்குமே வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையாக இது கடந்த ஒரு வருடம் இந்த பலன்களை கொடுத்திருக்கும். இப்பொழுது இந்த குரு 5லிருந்து நகர்ந்து 6ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 6ஆம் வீடும் ஒரு மறைவு ஸ்தானம். ஸோ ஆல்ரெடி 2 மறைவு ஸ்தானத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மகரத்திற்கு இந்த குரு கிரகம் மீண்டும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் அமர்கிறார். ஸோ உங்களுக்கே புரியும், இந்த இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸோ இந்த பலன்களை ஒரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு மாதிரியாக ஒரு அப்ரோச் எடுத்திருப்பாங்க. என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்போ முதலில் 3க்குடைய முயற்சி ஸ்தானம், தைரியம், தன்னம்பிக்கை, இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய அந்த மீனத்திற்குடைய குரு 6ல் மறைவது, தைரிய ஸ்தானத்திற்குடைய கிரகம் போய் 6ஆம் வீட்டில் மறைந்து விடுகிறாரே, தைரியம் எல்லாம் குறைந்து விடுமா அப்படின்னு ஒரு பலனாக தோன்றலாம். இது 2மே மறைவு ஸ்தானம். 3க்குடைய ஒரு மறைவு ஸ்தான கிரகம் 6 என்று சொல்லக்கூடிய மறுபடியும் ஒரு நெகட்டிவான வீட்டில் அமர்ந்து ஒரு விபரீத ராஜயோகத்தினால் அதிக தைரியத்தை கொடுத்து விடுமா அப்படிங்கிற 2 கேள்விகள் நமக்கு நேச்சுரலாக தோன்ற வேண்டும். இது என்ன பலனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி மறைவது கண்டிப்பாக உண்மைதான். இதில் யதார்த்தமான தைரியம் கண்டிப்பாக குறைந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அசாத்திய தைரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்த இந்த குருவினுடைய பார்வை ராகுவை பார்க்கக்கூடிய நிலையில் இந்த அசாத்திய தைரியத்தினால் உங்களுக்கு என்ன சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு கவனமான ஒரு நிலையில் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக பிரச்சனைகளை சந்திக்காத நிலையில் முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அளவுக்கு அதிகமான தைரியம் இங்கு உங்களுக்கு தேவை கிடையாதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 12க்குடையவர் 6ல் மறைகிறார். இப்பொழுது கூட உங்களுக்கு இது முதல் பலனாக எடுத்தீங்க அப்படின்னா 12 தூக்கத்தை குறிக்கக்கூடிய வீடு, உங்களோட வெளிநாட்டு பிரயாணங்களை குறிக்கக்கூடிய வீடு. இதெல்லாம் உங்களுக்கு சிறிது தொல்லைகளை கொடுக்கலாம், இல்லைனா ஒரு அபரிமிதமான ஒரு விபரீதமான ராஜயோகத்தோடு அது செயல்படலாம். இது ஒரு 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 மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கக்கூடிய பணிக்கான வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இதற்கிடையே இருக்கக்கூடிய இந்த படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டினுடைய காரகம் சற்று தொல்லை அடையக்கூடிய பலனை இது கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இது எதனால் இந்த பலனை நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து இதோட பலன்களை புரிந்து கொண்டு பலன் அடைய வேண்டும். இந்த குரு கிரகம் இந்த 2 ஆதிபத்திய மறைவு ஸ்தானத்திற்குடையவர் மீண்டும் மறைந்து ஒரு விபரீதமான ஒரு யோகத்தை கொடுக்கிறார் அப்படிங்க நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது குரு பார்வைக்கு வரும்பொழுது உங்களுக்கு துலாம் ராசி எந்த வீடாக வருகிறது? மகரத்திற்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கப் போகிறது. ஸோ உங்களுக்கு 6இல் மறைந்த குரு கிரகம் 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் 10ற்கு குருவினுடைய பார்வையினால் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். தொழில் எக்ஸ்பான்ஷனை அடையும், தொழில் நல்ல வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக தொழிலுக்கான சில கடன்களை உங்களுக்கு வாங்க சொல்ல தூண்டக்கூடிய ஒரு நிலையாக இந்த குரு கிரகம் இருக்கலாம். அடுத்ததாக விரையாதிபதியான குரு கிரகம் இந்த 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் விரையாதிபதி குரு 6இல் மறைந்து விரயஸ்தானத்திற்கு பாதக வீட்டில் அமர்ந்து இவர் தொழிலை பார்ப்பது தொழிலுக்கான ஒரு விபரீதமான ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தோடு தேவையில்லாத லெவலுக்கு நீங்கள் கடன்கள் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த பலன்களை நீங்கள் இந்த அளவிற்கு புரிந்து கொண்டால் போதும். அடுத்தது குரு கிரகம் உங்களுடைய 12ஆம் வீடாகிய தனுசு ராசியை அவருடைய வீடாகவே அது பார்க்கிறார். ஸோ இது ஒரு பெரிய விரிவம், ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த தனுசு ராசிக்கு குருவினுடைய பார்வை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஏடாகூடமான விதத்தில் வேலை செய்ய வாய்ப்பிருக்கிறது. தனுசு ராசி யாருக்கு எந்தெந்த பாவகமாக வருகிறதோ அந்த வகையில் இந்த தனுசு ராசி ஒரு ப்ராப்பரான விஷயத்தில் செயல்படாமல் சற்று குளறுபடியாக செயல்பட வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்கு குரு நேர் பாதகத்தில் இருந்து பார்க்க போகிறார். ஸோ இது விரயமாக மகர ராசிக்கு வருவதனால் ஒரு விரயத்தை நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய நிலையில் அது உங்களுக்கு ஒரு விபரீதமான ஒரு தைரியத்தினால் அளவுக்கு அதிகமான கடன்களை எடுத்துக்கொண்டு பெரிய விரயமாக செய்துவிடக்கூடிய ஒரு அபாயத்தை உள்ளடக்கிய ஒரு நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மகர ராசி நண்பர்களுடைய 2nd ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானமாகிய கும்ப ராசியை இந்த குரு கிரகம் தன்னுடைய 9ஆம் பார்வையாகிய ஒரு சிறப்பு பார்வையால் பார்க்க போகிறார். இந்த கும்ப ராசியில் ராகு கேது கிரகங்களுடைய மாற்றத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்கும். குரு கிரகம் மாறிய 4 நாட்களில் ராகு கேது கிரகமும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. மே மாதம் 14, 2025 குரு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கிரகம் உங்களுடைய மகரத்திற்கு 3rd ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்து 2nd ஹவுஸ்க்கு மாறிவிடுவார். ஸோ உங்களுக்கு பெரிய அளவிற்கு வருமானமும் வரும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் உங்களுக்கு இனிஷியலாக ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பதனால் மேலும் மேலும் அதிகமான லாபத்தை நீங்கள் அடைவதற்காக பெரிய முதலீடுகளை உடனே செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசர புத்தி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஸோ இந்த ஒரு முடிவுகளை பொறுத்தவரை சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களில் அளவுக்கு அதிகமான லாபத்தை உடனே அடைவதற்காக பெரிய கடன்களை வாங்கி பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு சற்று நிதானித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். ஏன்னா விரயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வேலையை விட்டுட்டு கூட சிலர் முதலீடுகளை செய்து புதிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இது எல்லாமே நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிபிளாகவும் இருப்பது ஒரு நல்ல நிலை. ஆனால் அது எப்படி கையாள வேண்டும், உங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு சரியான நிலையாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமாக குருவினுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய நட்சத்திர சஞ்சார அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பாதகாதிபதியாக வரக்கூடிய விருச்சிகத்தினுடைய செவ்வாய் உங்களுடைய 4ஆம் வீடு முதலீடு ஸ்தானத்திற்குரியவராகவும் வரக்கூடிய விருச்சிக செவ்வாய். ஸோ 4-11 செவ்வாயுடைய சாரத்தில் முதலில் குரு கிரகம் செல்வார். ஸோ முதல்ல சொன்ன எல்லா பலன்களையும் நீங்கள் சேர்த்து கோர்த்து கொண்டே வந்தால் உங்களுக்கு புரியும். கடன்கள் அது முடிவுகளில் தைரியத்தில் விபரீதமான ஒரு யதார்த்த தைரியத்தை விட ஒரு அதீதமான தைரியத்தோடு கடன் வாங்கக்கூடிய நிலை, அதுவும் முதலீடுகளுக்கான ஒரு கடன்களாக இருக்கக்கூடிய நிலை, பாதகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முதலீடுகளை போடக்கூடிய விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அதீதமான தைரியத்தோடு கடன் வாங்கக்கூடிய நிலை. ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம்.
இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் சற்று நிதானமாக இருப்பது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து கொண்டு நீங்கள் சுயதொழில் செய்வது பற்றிய முடிவுகளை எடுக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டுடக்கூடிய அபாயம் இருக்கிறது. நீங்கள் வேலையை விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முடிவுகளை உங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நட்சத்திரமாக குரு கிரகம் செல்லக்கூடிய மிதுனத்தில் ராகுவிற்கென்று கொடுக்கப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரு செல்வார். அந்த ராகுவுடைய செயல்பாடாக குரு கிரகம் அதிக தாக்கத்தை கொடுப்பது. உங்களுக்கு குடும்ப வாழ்வில் சற்று கவனம் அப்படிங்கிறது முக்கியமான நிலை. இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை இருக்கும்னு சொல்லலாம். அளவான ஒரு ரொம்ப கண்டென்ட்மெண்ட்டோடு ஒரு நல்ல மெச்சூரிட்டியோட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியுடன் சீராக இருக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு லாபம், பொருளாதாரத்தில் நல்ல நிலை, உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல வருமானம், செகண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ராகு நல்ல தனயோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். இது முதலீடுகளுக்கு மட்டும் சற்று எச்சரிக்கையான நிலை அப்படிங்கிறது ஒரு முதல் பலன். ஆனால் 2இல் உள்ள ராகு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அந்த ராகு சாரத்தில் குரு கிரகம் 6ஆம் வீட்டில் செல்லும் பொழுது இந்த ராகு செகண்ட் ஹவுஸில் இருந்து குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்காரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை அதிகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதே வீட்டில் யாருக்காவது பிறவி ஜாதக கிரகங்கள் இருக்கும் பொழுது இதோடைய பலன்கள் சற்று அதிகமாக உங்களுக்கு ஏற்படலாம். இதிலும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து கொள்வது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த 2இல் உள்ள ராகு கண்டிப்பாக பேச்சிலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 2, 6ன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் உள்ள ராகுவும் மிதுனத்தில் உள்ள குருவும் ஒரு திரிகோண இணைவாக இருப்பது கடன்களில் எச்சரிக்கை, குடும்ப வாழ்வில் அதிக கவனம், பேச்சில் அதிக ஒரு சுதாரிப்பான நிலை, உணவினால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பேச்சினால் எதிரிகளாக நிறைய பேரை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அபாயமான நிலை இருக்கிறது. உங்களோட ராசிநாதனாக சனி 3ஆம் வீட்டில் இருப்பது இந்த மேலும் தைரியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி முதலில் சொன்ன பலனாக ஒரு அதீதமான தைரியத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கவனம் கவனம். அடுத்ததாக குரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது குரு கிரகம் தன்னுடைய ஒரு சுய கட்டுப்பாடு, யாரிடமும் கட்டுப்பாடு இல்லாமல் தன்னுடைய ஓன் ஒரு ஃப்ரீடத்தோடு அங்கே செயல்படும் பொழுது உங்களுக்கு 6ஆம் வீடு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். திருமண வாழ்வில் 7ஆம் வீட்டை பிரிக்கக்கூடிய வேலை இந்த 6ஆம் வீடு செய்யலாம். ஸோ இதுதான் ஓவராலாக குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டிற்கும் சார நட்சத்திர அடிப்படையில் உள்ள பலன்களும். குருவினால் பார்க்கப்படக்கூடிய வீடுகளால் வேறு சில வீடுகள் தொல்லையடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் மேலும் உங்களுக்கு கவனமான விஷயத்தை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் வீடு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நிலையினால் 11ஆம் வீடு சில டிஸ்டர்பன்ஸ் அடையலாம். உங்களுடைய மூத்த சகோதரருடன் உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லை அவர்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள், அவர்களுக்கு வாழ்வில் சில ஸ்ட்ரெஸ்ஸான காலகட்டம் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். நினைத்த காரியங்கள் எல்லாமே உடனடியாக முடியாது. உங்களுக்கு சற்று அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. சிலருக்கு கோர்ட் கேஸ் போன்றவை பெரிய ஒரு இழுபறியாக மாறக்கூடிய நிலையாக இந்த 6இல் உள்ள குரு கிரகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் கோர்ட் கேஸ்க்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்றால், அது நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் அதில் தேவையில்லாத கால விரயத்தை சந்திக்கக்கூடிய நிலையாகவும் இது மாறலாம். அடுத்ததாக தனுசு ராசியை விரிவடைய செய்யக்கூடிய குரு கிரகத்தினால் மகரமாகிய உங்களுடைய ராசி சந்திரன் அமர்ந்த இந்த வீடு தொல்லையடையும். இது சந்திரன் தொல்லையடைந்தால் உங்களுடைய மனது, உங்களுடைய உடல்நிலை. ஸோ 7.5 சனி மட்டும்தான் ஒரு ஜாதகத்திற்கு தொல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பல நிலைகளில் கூட கிரகங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஓரளவிற்கு உங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பது, மனநலத்தையும் சரியாக நீங்கள் பார்த்து கொள்வது, ஓவராக நீங்கள் ஓவர் திங்கிங் செய்யாமல் விட்டதை பிடிக்கக்கூடிய எண்ணங்களோடு எதையோ துரத்தி கொண்டு ஓடாமல் ஒரு நிதானத்தோடு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்குடைய ஒரு முடிவுகளை எடுத்து நிறைய நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து பொறுமையாக நீங்கள் நிதானமாக இது எல்லாமே இனிஷியேட் பண்ண வேண்டும்னு சொல்ல நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய 2ஆம் வீடாகிய கும்பத்தை பார்க்கக்கூடிய குருவினால் 3ஆம் வீடு சிறிது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது.
3 என்ன நிலை அப்படின்னு சொன்னால் அங்கே ஆல்ரெடி விபரீத ராஜயோகத்தோடு தைரியம் ப்ரொடெக்ட் ஆகிவிட்டது. மற்றபடி 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் உங்களுக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க ரொம்ப கடுமையாக போராட வேண்டி இருக்கக்கூடிய நிலை. ஸோ இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு கவனமான நிலையில், ரொம்ப எச்சரிக்கையான சூழலோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவே சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்திலாவது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை நீங்கள் திரும்பவும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் 2014 24 வரை மகரத்திற்கு சரியான ஒரு போராத காலம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி வருவதற்கு முன்னரே இந்த சனி கிரகம் தன்னுடைய பாதக வீட்டில் செல்லும் பொழுது, மகரத்திற்குடைய சனி விருச்சிகத்தில் பாதகமாக இருக்கக்கூடிய வீட்டில் செல்லும் பொழுது இவங்க தனக்குத்தானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்ட நிலை போல நம்ம அறியாமல் கர்ம வினையினால் எடுக்கக்கூடிய சில முடிவுகளால் தனக்குத்தானே இவங்க பிரச்சனைகளை தேடிக்கொண்டார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இவங்களுக்கு 10 வருடம் ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் தேவையில்லாமல் தப்பான முடிவுகளோடு போராடி கொண்டு இருக்காமல், நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோடு நீங்கள் இந்த பர்த்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரிஜினலான இன்டென்ஷன். இந்த 6ஆம் வீட்டில் உள்ள குரு கிரகம் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6 12 12 10 2 பிரமாதமான வெளிநாட்டு யோகம், உத்தியோகத்திற்கு பெரிய ஏற்றம், உத்தியோகத்தில் பூர்வ புண்ணிய லாபத்தினால், பூர்வ புண்ணிய அனுகிரகத்தினால் பெரிய வளர்ச்சி, வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வெளிநாட்டுக்கு பிரயாணங்களும் கிடைக்கும், வருமானத்தில் பன்மடங்கு உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சுயமாக சம்பாதித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருவர் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுகிறோம். சில பேர் நினைக்கிறாங்க சுயமாக சம்பாதிச்சுட்டு ஒரு நாள் ஒரு ஒரு கடை வைக்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்து நமக்கு கிளையண்ட்ஸ் வராங்க, ஒரு நாள் நமக்கு வியாபாரம் நடக்கிறது, அடுத்த நாள் சும்மா இருப்போம், நம்ம எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுவுமே அவரவர்கள் விருப்பப்படி நடப்பதில்லை, கடவுள் விருப்பப்படி தான் நடக்கிறது அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிந்த பிறகு நம்ம எளிதாக உணர முடியும். ஸோ உங்களுக்கு அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நடக்கக்கூடிய தசா காலத்திற்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. சிலர் இனிஷியலாக வேலைக்கு போவாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு சுயதொழில் பண்ணிடுவாங்க. ஸோ இது போல் நிறைய நம்ம ஓரளவிற்கு எனக்கு இருக்கக்கூடிய சின்ன அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய நிலை இருப்பதனால் உங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ரொம்ப சுதாரிப்பாக முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆல்ரெடி 10 years டைம் வேஸ்டட் அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப கிளவராக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான உள்நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் ஒரு நீண்ட நாள் முயற்சிகளுக்கு உத்தியோக ரீதியிலான அற்புதமான ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் நல்ல நீங்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய நிலை, உங்களுடைய ஒரு பொட்டென்ஷியல், உங்களுடைய ஒரு கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, அதற்கெல்லாம் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான என்ன சொல்கிறதுனா ஒரு பெருமைப்படுத்தப்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். ஆனால் இந்த 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கை துணைக்கு விரயஸ்தானமாக வரக்கூடிய நிலையினால் கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு பக்கம் எக்ஸ்பென்சஸ் 2 பேருக்குமே பிச்சிட்டு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை ஒரு நொடியில் நம்ம விரயம் செய்ய விடாமல் சற்று பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். இதுதான் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் மிதுன ராசிக்கு மாறக்கூடிய குருவினால் நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அத்தனை நண்பர்கள், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.